நம் எல்லோருக்குமே தெரிந்த உண்மைகள் தான். ஞானகுரு அவர்கள் பல காலமாக ஞானிகளால் மகரிஷிகளால் கண்டுணரப்பட்ட மெய் உணர்வுகளை, மறைக்கப்பட்ட மறைந்த உண்மைகளை நமக்கெல்லாம் தெரியப்படுத்துகின்றார் என்பது தெரிந்த விஷயம்தான். இதிலே அதுபோன்ற சில நுண்ணிய நிலைகளை சுட்டிக்காட்டி இந்த மறைக்கப்பட்ட நிலைகளையும், மறைக்கப்பட்ட நிலைகளை இப்பொழுது தெளிவாக எடுத்துக்காட்டினாலும் கூட மக்கள் அல்லது இதை பதிவு செய்வோர் ஏற்று அதை வழிநடத்தக்கூடிய நிலையில் இல்லை என்பதையும் இதில் உணர்த்தி, அதுபோன்ற நிலையில் நாம் சென்று விடக்கூடாது. இந்த உண்மைகளை உணர்ந்து, பல காலமாக மறைந்த நிலைகளை உணர்ந்து, நாம் அதன் வழி இந்த உடலுக்கு பின் மனிதன் அடைய வேண்டிய எல்லையை அடைய வேண்டும் என்று உணர்த்துகின்றார்கள். பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் நம் பூமியில் தோன்றிய முதல் மெய்ஞானி அகஸ்தியன். அவன்தான் துருவ நட்சத்திரமாக இன்றும் இருக்கின்றான். பிரபஞ்சம் என்ற நிலையில் உருப்பெற்றாலும் கூட அதில் உயிரினவாக தோன்றிய பின், குறிப்பாக இந்த 27 நட்சத்திரங்களுடைய உணர்வை உணவாக உட்கொண்டு அதன் வழிதான் ஒளியாக மாற்றும் தன்மையே வருகின்றது, மற்றதையெல்லாம் கருக்கி வருகின்றது என்று இது ஒரு முக்கியமான பதிவாகும். 27 நட்சத்திரத்தினுடைய சக்தியை எடுத்துதான் அகஸ்தியன் துருவ நட்சத்திரமாக ஆனான். ஏனால் இந்த நட்சத்திரங்களுடைய அலைகள் அது மின் கதிர்களாக வருகின்றது. அது எப்படி ஒளியாக இயக்க சக்தியாக ஒரு உயிரினவின் தோற்றத்திற்கே அதுவே காரணமாக இருக்கின்றதோ, அதை போன்றுதான் துருவ நட்சத்திரம் ஒளியான நிலைகள். உயிரினமாக தோன்றி மனிதனாக வளர்ச்சி பெற்ற பின் கணவன் மனைவி, அதாவது அகஸ்தியரும் ஒரு மனைவியும் இரு உயிரும் ஒன்றாக அது ஒருங்கிணைந்த நிலைகள் உருப்பெற்றதான் துருவ நட்சத்திரம். அந்த துருவ நட்சத்திரத்தினுடன் நுகர்ந்தவர் தான் இன்று அவருடைய ஈர்ப்பு ஓட்டத்திலே 6வது அறிவு நிலை 7வது ஒளியாக மாற்றி அங்கே சப்த ரிஷியாக சிருஷ்டித்துக் கொண்ட நிலை சப்த ரிஷி மண்டலங்களாக துருவ நட்சத்திரத்துடன் இணைந்து இயங்குகின்றது. இது எல்லாமே மகாபாரதத்தில் காட்டப்பட்டுள்ளது. ஆனால் மகாபாரதத்தில் வியாசால் இது காட்டப்பட்டிருந்தாலும் இதையெல்லாம் மறைத்து விட்டார்கள். சப்த ரிஷி 7 பேர் என்றுதான் சுட்டி காட்டப்பட்டிருக்குமே தவிர அவர்கள் எதை பின்பற்றினார்கள், எந்த எல்லையில் இருக்கின்றார்கள், எந்த நிலையில் வாழ்கின்றார்கள், அவர் செயல்பட்ட நிலை என்பதை எல்லாம் மறைத்து விட்டதால் அந்த உண்மைகள் நாம் அறிய முடியாது போய்விட்டது. குறிப்பாக அரசுகள் தான் இது போன்று தங்களுக்கு தெரிந்த ரகசியங்கள் மற்றவருக்கு தெரியக்கூடாது என்ற நிலையில் வேதங்களாக, திரிவுகளாக அதை கொண்டு சென்று விட்டார்கள். அந்த உண்மைகளைத்தான் நாம் இன்று தேடிக்கொண்டிருக்கின்றோம். ஆலயங்களுக்கும் மற்ற எத்தனை இடங்களுக்கு சென்று தேடிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் கிடைத்த பாடில்லை. இதையெல்லாம் குருநாதர் இப்படி உணர்த்திவிட்டு, இப்பொழுது நீங்கள் அதையெல்லாம் தேட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்குள்ளேயே, உங்கள் உடலுக்குள்ளேயே எல்லா சக்திகளும் உண்டு. அதை நீங்கள் குருநாதர் காட்டிய அருள்வழியில் இதை எப்படியெல்லாம் செயல்படுத்த வேண்டும், எப்படியெல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றுதான் நாம் சொல்லுகின்றோம். ஆனாலும் இதை ஏற்றுக்கொள்வார் இல்லை. ஏற்றுக்கொள்வதை மிகவும் கடினமாக இருக்கின்றது. அகஸ்தியன் துருவனாகி, துருவ மகரிஷியாகி, துருவ நட்சத்திரமான அந்த பேரருள் பேரொழியைத்தான் குறிப்பாக அதிகாலை அந்த துருவ தியானத்திலே உங்களுக்குள் அதை நுகரும்படி செய்து, உங்களுக்குள் அதை சிருஷ்டிக்கும்படி செய்து, அந்த பேரொழியாக, அந்த உயிர் எப்படி ஒளியாக இருக்கின்றதோ அந்த பேரொழியாக உங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்களை மாற்றும் பருவத்தை ஏற்படுத்தி தருகின்றோம். உயிரை போன்றே உடலில் இருக்கக்கூடிய அணுக்கள் ஒளிமயமாக மாறி எந்த தீமையும் தனக்குள் வராதபடி வேகா நிலையாக அடைய முடியும். அந்த பேரருள் பேரொழியாக இயங்கிக் கொண்டிருக்கும் துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் நாம் அனைவரும் இணைந்து, அவர்கள் வேறல்ல நாம் வேறல்ல என்ற நிலையில் இந்த புவிவாழ் வாழ்க்கையிலிருந்து நாம் அவர்களுடன் இணைந்து நாம் வாழ கற்றுக்கொள்வதுதான், அந்த வாழும் நிலையை ஏற்படுத்தி தருவதுதான் துருவ தியான பயிற்சியினுடைய முக்கியமான நிலையாகும். ஆகவே இதை உங்களுக்குள் இப்பொழுது பதிவு செய்கின்றேன். ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று குரு பதிவு செய்கின்றார். இதையும் மீண்டும் மீண்டும் நினைவு கொண்டு வந்து இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய இருளை அகற்றி பிறவியில்லா நிலை அடைய வேண்டும் என்று இந்த உணர்வின் தன்மை அடிப்படை ஆதாரமாக வைத்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வழி நடத்துங்கள். சலிப்போ, சஞ்சலமோ, வெறுப்போ, பகமையோ, வேதனையோ, இதை போன்ற அனைத்தையுமே மாற்றி அமைத்து
அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று அதை பற்றுடன் பற்றுங்கள். வாழ்க்கையில் தீமைகளை கேட்டறிய நேர்ந்தாலும் அந்த துருவ நட்சத்திரத்தினுடன் அதனுடன் கலக்கப்படும் பொழுது அதனுடைய வலிமைகள் இழக்கப்பட்டு அந்த ஒளியான அணுக்களாக நாம் சுவாசிக்கக்கூடிய உணர்வுகள் அது உருப்பெற்று அதை உருவாக்கக்கூடிய நிலையாக நாம் பெற்று அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி தொடர்ந்து அந்த வலுவை பெறுவதற்கு துருவ தியானம் என்று ஏற்படுத்தி கொடுத்துள்ளோம். அது துருவ தியானம் என்றால் லேசாக எண்ணாதீர்கள். துருவத்தின் வழி ஆதியிலே அகசியன் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் துருவத்தினுடைய ஆற்றலை நுகர்ந்து துருவத்தின் ஆற்றலை தனக்குள் ஜீரணித்து அதன் வழி வரக்கூடிய அனைத்துமே தனக்குள் மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியாக அதனுடைய இயக்கத்தை உணர்ந்து அந்த ஆற்றலை தனக்குள் பெருக்கி அதன் வழி அவன் விண்ணுலகிலே நினைவை செலுத்தி 27 நட்சத்திரங்களும் பிற மண்டலிருந்து வரக்கூடிய நிலைகளை எப்படி மாற்றி இயக்க சக்தியாக கொண்டு வருகிறது என்று இந்த பிரபஞ்சத்தின் இயக்கத்தையும் அண்டத்தினுடைய இயக்கத்தையும் அதன் வழி நுகர்ந்து அதன் வழி செல்ல வந்தான் துருவ நட்சத்திரம். அவன் வழியில் இதே அருளை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும், அதை நமக்குள் பெருக்கிக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் அதை வளர்த்து அதை நமக்குள் பெருக்கப்படும் பொழுது துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் நம் பூமியில வாழ்ந்த மனிதர்கள் அந்த உணர்வை கவர்ந்து அவனுடைய அணைப்பாக சப்த ரிஷிகளாக சப்த ரிஷி மண்டலங்களாக அங்கே வாழக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை நாமும் நமக்குள் உருவாக்கி அந்த மகரிஷி நல்வட்டத்தில் இணைந்து வாழும் நிலையை நாம் பெற முடியும் என்ற அத்தகைய தகுதியைத்தான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்றோம். அந்த தகுதியை வளர்த்து நீங்களும் அந்த எல்லையை அடைந்து அழியா ஒளிசேரிடம் பெறுங்கள் என்று மறைந்த உண்மைகளை மறைக்கப்பட்ட உண்மைகளை தெளிவாக உங்களுக்கு எடுத்துக்காட்டி அதன் வழி செல்ல வேண்டிய அந்த பாதையினுடைய வழித்தொடரையும் உங்களுக்கு தொடர்ந்து ஞாபகப்படுத்தி அதிலேயே நீங்கள் இருக்கும்படி செயல்படுத்துகின்றேன். இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று குரு உணர்த்தினார்கள்.